மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாவடுதுறை ஊராட்சி மற்றும் குத்தாலம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் சேலத்தைச் சேர்ந்த கோவிந்தன் குடுகுடுப்பைக்காரன் வேடமணிந்து கைகளில் உடுக்கை அடித்தும் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். அப்போது அவர் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு, கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது, மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய், மகளிருக்கு விடியல் பேருந்து, படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்களை குடுகுடுப்பை அடித்தவாறு பொதுமக்களிடம் விளக்கி கூறியும், மக்கள் நலத்திட்டங்கள் தொடர வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பொதுமக்கள் திமுகவுக்கு வாக்களித்து மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வராக மு.க.ஸ்டாலினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார். இந்த பரப்புரையின் போது திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் கல்யாணம், ஒன்றிய செயலாளர் குமார வைத்தியநாதன், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மகேந்திரன், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சம்சுதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், உதயசூரியன் தான் ஜெயிக்கும். சொல்றா மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சரா மு.க.ஸ்டாலின் தான் வருவார், வர முடியும். சொல்றா